Hi friends, இன்னைக்கு நம்ம சைக்கிள்ல ஹை ஸ்பீட் போறதுக்கான ஒரு கிரேசியான ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணிருக்கோம். அதாவது சைக்கிள்ல படுத்துட்டு போற மாதிரி. வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பழைய கட்ட சைக்கிள் நான் சைக்கிள் கம்பெனில இருந்து வாங்கிக்கிறேன். இப்போ இந்த சைக்கிள் என்ன பண்ண போறோம்னா இதோட முன்பக்கத்தை மட்டும் இதோட நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாம இதே போல கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சைக்கிளோட அந்த பேக் வீல் அப்படியே கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த சைக்கிளோட அந்த கிராங்க் பெடலையும் அப்படியே கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்ட்ல உள்ள அந்த பாட்டம் பிராக்கெட்டும் அது கூடவே நம்ம பேக் வீல் அந்த சேஸ் தான் தேவைப்படும். அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டம் பிராக்கெட்ல எக்ஸ்ட்ரா அந்த டியூபை கட் பண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சி அப்படியே ஃபைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1 இன்ச்சில் ரவுண்டு பைப் எடுத்து வச்சிருக்கேன். இதில் கரெக்டாக ஒரு 6 அடி அப்படி மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 6 அடி பைப்பை வச்சு நம்ம கட் பண்ண அந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து டாப் டியூப்ல நம்ம கட் பண்ண அந்த பைப்பை வச்சு அப்படியே ஒரு எட்ஜை மட்டும் அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ இதே போல இந்த பைப்போட இன்னொரு எஜ் என்ன பண்ண போறோம், அந்த பேக் வீலோட சேர்த்து அந்த பாட்டம் பிராக்கெட் வச்சிருந்தோம்ல அதோட அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிறேன். இதை நம்ம எப்படி வச்சு வெல்ட் அடிக்கும் சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு 1/2 அடியில் ரவுண்டு பைப் எடுத்து நம்ம சேஸ்லேருந்து வர கம்பியை மேலே நம்ம ஒரு பைப் வச்சோம்னா அதோட சேர்த்து அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 5 அடியில் ஒரு ரவுண்டு பைப் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பைப் அந்த சைக்கிளோட அந்த பாட்டம் டியூப் இருக்குல்ல அதுல இருந்து நம்ம வெல்ட் அடிச்சு இந்த சின்ன பீஸ் இருக்குல்ல அது கீழே வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிறேன். இதே போல அந்த சேஸ்லேருந்து ஒரு கம்பி அந்த பைப்போட சேர்த்து நல்லா வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். கூடவே நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே அந்த பைப்போட சேர்த்து அப்படியே வெல்ட் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சைக்கிளோட நார்மலாக அந்த பாட்டம் பிராக்கெட்டோட அந்த கிராங்க் பெடலை போட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இந்த சைக்கிள்லேருந்தே கட்டின செயினை அது கூடவே போட்டுடலாம். அடுத்து நம்ம சைக்கிளுக்கான ஒரு சீட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சைக்கிளில் படுத்துக்கிட்டே போக போகிறோம். அதுக்காக கொஞ்சம் லென்த்தான சீட்டு தேவைப்படும். இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பழைய சோபா ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து இதே போல் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சீட்டை அந்த சைக்கிளோட மேல் பக்கத்தில் இதே போல் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சீட்டோட ஃப்ரண்ட் சைடோட பேக் சைடில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் டிப் வச்சு கீழே ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது கரெக்டாக அந்த சீட்டோட அவுட்லைன் அளவுக்கு கூடவே அந்த ஸ்கொயர் டிப்போட ஒரு 6 எட்ஜில் நான் ட்ரில் பண்ணி ஓட்டு போட்டு வச்சிருக்கேன். இது எதுக்காகனா இது வழியாக அந்த சீட்டை ஒரு லென்த் ஸ்க்ரூ வச்சு இந்த சைக்கிளோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சைக்கிளுக்கான மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த சைக்கிளோட அந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிளுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக நம்ம படுத்துட்டே போகிற சைக்கிள் ரெடி பண்ணியாச்சு. இந்த சைக்கிளை பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்களுக்கு ரொம்பவே கிரேஸியாக இருக்குது, அதுவும் ஓட்டுறதும் ரொம்பவே கிரேஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இதை வேறு ரோட்டில் கொண்டு போக போகிறோம், பார்க்குறவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஸ்டாண்ட் எடுப்போம்ல அதே போல் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் காலு கெட்டுது, லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஸ்டாண்ட்லாம் கால் கெட்டுது. இப்போ அப்படியே படுத்துக்கலாம், ஏன்னா இது படுத்து போகிற சைக்கிள். படுத்துக்கிட்டு பார்க்க எப்படியெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குல்ல. எங்கடா அது பெடலு? சாரி, ரொம்ப பின்னாடி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அப்படியே அவ்வளோதான். அப்படியே போட்டு போகிறேன். வா, கேமரா வேக முடியா?
செமையாக போகுது சைக்கிள். உண்மையாக சைக்கிளில் போகிறது எப்படி இருக்குன்னு தெரியல. கலை வேறு ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கான். இதை எடுத்து நாங்கள் தெருவுக்குள்ள வர போகிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஓட்டது நல்லா இருக்குது. அப்படியே நீச்சல் அடிக்கிற மாதிரி காலை ஜஸ்ட் இப்படி அடுத்து விட போயிட்டே இருக்குது சைக்கிள் சல்லு சல்லுன்னு. நம்ம ஏற்கனவே பண்ண அந்த பெடலில் சைக்கிள் அதை எடுத்து ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. டேனிங்னா சும்மா சூப்பராக வளையுது. செம வேகம். ஆனால் சைக்கிள் உண்மை இந்த அளவுக்கு வேகம் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சைக்கிள் சும்மா செமையாக போயிட்டு இருக்கு. இது ஹேண்டில் பாரு மறைக்குமோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எந்த ஒரு மறைப்பும் அது பாட்டுக்கு ரோடு ஃபுல்லாக கிளியராக தெரியுது. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு 3 பர்சன்ட். சரி போவோம். ஆனால் மற்ற வீடியோலாம் எடுக்கிறப்ப ரோட்லலாம் பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த முன்னாடி இது எடுக்கிறப்ப ரோட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறேன் பார்ப்போம். ஆனால் சைக்கிள் உண்மையாக வேகமாக போகுது. இதை நான் சும்மாலாம் சொல்லல. பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ வேகம் போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ரோட்டு ஓரத்துல சைக்கிள் பக்கத்தில் 2 நாய் எவ்வளோ ஒரு அமைதியாக நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்து ஒரு 2 நாய்ட்டு நான் தப்பிச்சு போகிறதுல போதும் ஆயிடுச்சுங்க. உசுரே போயிடுச்சு. வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். நம்ம சைக்கிள் டேர்னிங் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம நார்மல் சைக்கிள் எப்படி போகுமோ அதே போல தான் போகுது. போயிட்டு நான் கேமராவுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரத்து வந்துட்டேங்க. பாருங்க எவ்வளோ மண் இதில் சறுக்கி விட்டுச்சு. சரி ஓகே. நம்ம எதிர்காலத்துலேயும் நம்ம நார்மலாக போகிற சைக்கிளை விட இந்த சைக்கிளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போக முடியாது. அதாவது அந்த காற்று கிழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் அந்த ஏரோ டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மேட்டில் ஏறுறது ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் கஷ்டமே இல்லை. என்னங்களே என்ன நல்லா இருக்கா? அருமை அருமை அருமை. ஓகே ஓகே. எனக்கு பேச வரல. டக்குன்னு கூட்டத்தை பார்க்கவும். ஆனால் நின்னா பேசுவாங்க போல இருக்கு. நம்ம சைக்கிள் உண்மையாகவே சரி வேகம் போணுச்சு. நம்ம வேகத்தையும் பிறகு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிளை இந்த வியூவில் பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்ல நாய் ஹைட்டுக்கு தான் இருக்கு வண்டி. ஐயோ என்ன நினைச்சா எனக்கே காமெடியா இருக்கு. எல்லாம் என்ன செய்றாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அந்த வண்டியோட ஸ்பீடை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் சேஃப்டியாக ஹெல்மெட் போடலாம். ஹெல்மெட் தூக்கி போடாச்சு. ஓகே ஹெல்மெட்லாம் போட்டு சும்மா சைக்கிள் பறக்க போது வண்டி ஸ்பீடாக போதா இல்லை சைக்கிள் ஸ்பீடாக போதுன்னு பார்க்கலாம். அஜய் வண்டி எடுத்து ஸ்டார்டிங் எடுக்க கொஞ்சம் லேட்டாகும். ஓகே வாடா வாடா. என்ன வண்டி முன்னாடி வரல? காராவது லாரியாவது வீடியோ வந்துட்டு சும்மா ஃபயராக இருக்கும். ரோட்டில் எதுவும் இல்லை. ரோடு ஃப்ரீயாக இருக்கு. ரோட்டில் யாரும் இல்லாமல் பெல் அடிப்போம். நம்ம சைக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 33-34 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு. இது நம்ம ஒரு நார்மலாக ஒரு மினிமம் ரேஞ்சில் ஒரு ஸ்கூட்டியில் போகிற வேகம்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரை இது கொஞ்சம் அதிகம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பீடு ஓகேவா, இதெல்லாம் ஒரு வேகமா அப்படின்னு தோணுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மேட்டில் ஏற்ற போகிறோம். ஏறின்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அசால்ட்டாக ஏறுது. இந்த
இந்த சைக்கிள் ஓட்டுறதை பார்க்குறப்ப நம்ம வயிற்று பக்கம் நெஞ்சு பக்கம்லாம் வலி இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது இல்லவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 தொடையும் அந்த சீட்டோட அந்த கார்னரில் டச் ஆகுதுல, அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம தொடையில பெயின் இருக்கு. மக்களே நம்ம வண்டி இப்படி ஓட்டலாம், உண்மையிலே வேற லெவலாக இருக்கு. ரிவர்ஸ் பெடல் தான் பண்ணுறேன், இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க பண்ணுறது. ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். இல்லை 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 இறங்க போகிற இறக்கத்தில் விடு 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 போடுறா பிரேக்க கைப்புள்ள. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உரைக்க அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிடுச்சு. நம்ம சைக்கிளை ஸ்டார்டிங்கில் அந்த பெடலில் காலை வச்சு மிதிச்சு ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆரம்பிச்சு ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பிறகு ஸ்பீடு எடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம நார்மலாக போகிற சைக்கிளில் இதே போல் போக முடியுமா அப்படிங்கிறதான ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி தான் இது. மற்றபடி இது ப்ராக்டிக்கலாக நமக்கு சரி வராது.